ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாங்குவேஜ் பார்ட்னர் தமிழ். தினமும் படிப்போம், தயங்காமல் பேசுவோம். இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் ஸ்மால் சென்டென்ஸை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்கள் சண்டையை நிறுத்துங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஸ்டாப் யுவர் ஃபைட். ஸ்டாப் யுவர் ஃபைட். ஸ்டாப் யுவர் ஃபைட். ஃபைட்னா சண்டை, ஸ்டாப்னா நிறுத்து. லிஃப்ட் மேலே போகிறது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? லிஃப்ட் இஸ் கோயிங் அப். லிஃப்ட் இஸ் கோயிங் அப். லிஃப்ட் இஸ் கோயிங் அப். லிஃப்ட் கீழே போகிறது அப்படிங்கிறது இங்கிலீஷில் லிஃப்ட் இஸ் கோயிங் டவுன். லிஃப்ட் இஸ் கோயிங் டவுன். லிஃப்ட் இஸ் கோயிங் டவுன். டவுன்னா கீழே, அப்புனா மேலே. வரி சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படி வந்து கடையில் வந்து பில் வாங்கும்போது இதில் வரி சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படி கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் இஸ் டேக்ஸ் இன்க்ளூடட். இஸ் டேக்ஸ் இன்க்ளூடட். இஸ் டேக்ஸ் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லணும். அது உங்கள் விதி அப்படிங்கும்ல, அது உங்கள் தலையெழுத்து, அது உங்கள் விதி அப்படிங்கும்ல, அது இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம்? தட்ஸ் யுவர் ஃபேட். தட்ஸ் யுவர் ஃபேட். தட்ஸ் யுவர் ஃபேட். டீ சூடாக இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அதை வந்து எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? இஸ் தி டீ ஹாட். இஸ் தி டீ ஹாட். இஸ் தி டீ ஹாட். நான் வாரம் ஒரு முறை தான் சமைப்பேன். வாரம் ஒரு முறை சமைப்பேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷில் ஐ குக் ஒன்ஸ் எ வீக். ஐ குக் ஒன்ஸ் எ வீக். ஐ குக் ஒன்ஸ் எ வீக். நான் அதை பார்க்கலாமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் கேன் ஐ ஹேவ் எ லுக் அட் இட். கேன் ஐ ஹேவ் எ லுக் அட் இட். கேன் ஐ ஹேவ் எ லுக் அட் இட். உரிய நேரம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷில் வந்து டேக் யுவர் டைம். டேக் யுவர் டைம். டேக் யுவர் டைம். அவர் எவ்வளவு காலம் தங்குவார், அவர் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்பார் அப்படின்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷில் வந்து ஹவு லாங் வில் ஹி பி ஸ்டேயிங். ஹவு லாங் வில் ஹி பி ஸ்டேயிங். ஹவு லாங் வில் ஹி பி ஸ்டேயிங். நீங்கள் அதை எவ்வளவு அடிக்கடி செய்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோட கேட்கலாம். நீங்கள் அதை எவ்வளோ அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஹவ் ஆஃப்டன் டு யூ டூ தட். ஹவ் ஆஃப்டன் டு யூ டூ தட். ஹவ் ஆஃப்டன் டு யூ டூ தட். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஹேவ் சம் மோர். ஹேவ் சம் மோர். ஹேவ் சம் மோர். ஹேவ் சம் மோர். இங்கு தான் நான் வைத்தேன், இங்கே தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிங்கிறத திஸ் இஸ் வேர் ஐ கெப்ட். திஸ் இஸ் வேர் ஐ கெப்ட். திஸ் இஸ் வேர் ஐ கெப்ட். நான் எடுத்துகிட்டு இருந்தான், நான் இங்கேருந்து தான் எடுத்தேன் அப்படிங்கிறத திஸ் இஸ் வேர் ஐ டுக். திஸ் இஸ் வேர் ஐ டுக். திஸ் இஸ் வேர் ஐ டுக். அவள் மிக குறைவாகவே சாப்பிட்டாள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் அவங்க ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத சி ஏட் வெரி லிட்டில். சி ஏட் வெரி லிட்டில். சி ஏட் வெரி லிட்டில். நீங்கள் மதிய உணவு செய்யவில்லையா, நீங்கள் இன்றைக்கி மதிய உணவு செய்யலையா அப்படிங்கிறது வந்து டிடன்ட் யூ மேக் லன்ச். டிடன்ட் யூ மேக் லன்ச். டிடன்ட் யூ மேக் லன்ச் அப்படிங்கலாம். உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிற, உங்கள் மொபைல் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேன் ஐ கெட் யுவர் மொபைல். கேன் ஐ கெட் யுவர் நம்பர். கேன் ஐ கெட் யுவர் மொபைல் நம்பர். கேன் ஐ கெட் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்வதை கேட்க முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்கிறத ஜஸ்ட் கேளுங்க அப்படிங்கிற, ட்ரை பண்ணுங்கள் கேட்குறது அப்படிங்கிறது இங்கிலீஷில் ட்ரை டு கெட் வாட் ஐ சே. ட்ரை டு கெட் வாட் ஐ சே. ட்ரை டு கெட் வாட் ஐ சே. நான் சொல்வதை செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ட்ரை டு டூ வாட் ஐ சே. ட்ரை டு டூ வாட் ஐ சே. ட்ரை டு டூ வாட் ஐ சே. கவலைப்படாதப்பா, கவலைப்படாத அப்படிங்கிறது இங்கிலீஷில் டோன்ட் ஒரி. டோன்ட் ஒரி. டோன்ட் ஒரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Please like and subscribe to my channel and click the bell icon to get new video updates. धन्यवाद. कृपया मेरा चैनल को लाइक और सब्सक्राइब करें. नया वीडियो अपडेट करने के लिए घंटी आइकन पर क्लिक करो.